ஆத்திரம் பழகு. அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி மக்கள் தன்னெழுச்சியாக தேர்தல் புறக்கணிப்பு பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த தேர்தல் முறையே சரியில்லை, வாக்கெடுப்பு முறை சரியில்லை, இது வந்து மக்களுக்கு சரியான நியாயத்தை பண்ணலை அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறதுக்காகவே நிறைய இயக்கங்கள் இருக்குது. அப்படி ஒரு இயக்கம் தான் தமிழ் தேச பொது உடைமை இயக்கம். அந்த இயக்கத்தை சேர்ந்த போய் மணியரசன் வந்து இந்த தேர்தல் முறையில், இந்த வாக்கெடுப்பு முறையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அது எப்படி வந்து மக்களுக்கு சரியான விஷயங்களை பண்ணலை அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. மக்கள் பிரச்சனைகள் எப்பொழுதும் வீதியில் தான் தீர்க்கப்படுகின்றனவே தவிர நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இல்லவே இல்லை. அதற்கான சான்றே கிடையாது. 1968 நான் மாணவனாக இருக்கும்போது படித்திருக்கிறேன். லோக்பாலில் வந்து அப்போ தான் பேசுகிறாங்க. அண்ணா முதலமைச்சராக இருந்தார். அவர் அதை ஆதரித்து அறிக்கை கொடுக்குறாரு. நல்லா எனக்கு நினைவு இருக்குது. 68 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டது, நிறைவேற்றவே இல்லை. மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் அவங்க திரட்டினோன்னா அவர்கள் அதுக்கு பிரதிபலிக்க வேண்டிய அவசியம் இருக்கலன்னா தனிமைப்பட்டு போவாங்க. என்றைக்குமே சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் தானாக முன்வந்து கெட்ட விஷயங்களை நிறைவேற்றும், வீதியிலே போராடினால்தான் அந்த நிர்பந்தத்துக்கு பணிந்து நல்ல விஷயங்களை அங்கே நிறைவேற்றுவார்கள். எனவே எப்பொழுதும் நமக்கு நீதி கிடைக்கக்கூடிய அரங்கு வீதியை தவிர நாடாளுமன்றம் அல்ல. அதுக்காக கவலைப்படவில்லை. எந்த கோரிக்கையை நம்ம வீதியில் மக்களை திரட்டி செய்ய முடியும்? பொதுவாக எல்லா தேர்தலையும் வந்து 3 தரப்பினர் வந்து பங்கெடுக்கிறாங்க. அதில் முதலாவதாக வந்து தேர்தல் நடத்துகிற தேர்தல் ஆணையம், அதுக்கு அடுத்தபடியாக தேர்தலில் ஓட்டு போடுற மக்கள், மூணாவதாக தேர்தலில் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக எலெக்ஷனில் நிற்கிற வேட்பாளர்கள். இப்படி மக்கள்கிட்டேருந்து ஓட்டு வாங்கி எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு கட்சியில் இணைஞ்சு தேர்தலை சந்தித்தவர் வந்து ஞானி. தான் போட்டியிடுற முதல் எலெக்ஷன் அப்படின்றதுனால அவருக்கு பலவிதமான அனுபவங்கள் இருந்ததாக நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கினார். உதாரணமாக நான் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம். இந்திய அளவில் புகழ்பெற்ற வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வராரு, எங்கள் கட்சியுடைய தலைவர். அவர் பேச போகிற கூட்டம். அதை நாங்கள் ஒரு தெருவில் பொதுக்கூட்டம் நடத்துவோம். அந்த கூட்டம் நடத்துகிற முறையை நாங்கள் மாற்றி அமைக்க விரும்புகிறோம். ஒரு சின்னதாக தரையிலேருந்து ஒரு 3 அடி உயரத்தில் மட்டுமா ஒரு மேடை போடுறோம். ஒரு பிரம்மாண்ட மேடைலாம் போடுறதில்ல. மேடையில் சேர்ஸ் எல்லாம் எதுவுமே நாங்கள் போடல. மேடைக்கு பின்னால் பெரிய ஃப்ளெக்ஸ் எல்லாம் அடிக்கலை. மேடை ஓப்பனாக வச்சுருக்கோம். இன்னும் சொல்ல போனால் பல கட்சிகள் அவங்க தலைவர்கள் நடத்துகிற மாநாடு கூட்டத்துக்கு ஆகிற செலவு இருக்குல்ல, அந்த ஒரு கூட்டத்துக்கு ஆகிற செலவு, அதுதான் எனக்கு மொத்த தேர்தல் செலவாகவே இருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்படி எல்லா தரப்பினரும் வந்து ஆர்வமாக ஓட்டு போடணும்னா தேர்தல் நடைமுறைகளில் சில மாற்றத்தை எடுத்துகிட்டு வரணும்னு ஞானி சொன்னார். 2 பிரச்சனை இருக்குது நம்முடைய தேர்தல் முறையில். ஒன்று வந்து இந்த சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒருத்தர் 25 ஓட்டு, அடுத்தவர் 26 ஓட்டு, மீதி பேர்லாம் 12 ஓட்டு 10 ஓட்டுன்னு வாங்கினா 26 ஓட்டு வாங்கினா ஒரு ஜெயிச்சிருவாருன்றது இருக்குல்ல. இந்த முறையே தப்பான முறை. இது மாறி நம்ம விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை நோக்கி போகிறது தான் சரியாக இருக்க முடியும். உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் போயிட்டாங்க. இந்த பழைய பிரிட்டிஷ் காலனி நாடுகளாக இருந்த நாடுகளில் மட்டும்தான் இன்னும் நம்ம இந்த முறையை வச்சுட்டு இருக்கோம். இந்த முறையிலே தவறு இருக்குது. உதாரணமாக இப்போ நான் போட்டியிட்ட தொகுதியில் எடுத்துக்கங்க, மொத்த வாக்காளர்கள் 3 லட்சம் பேர். அதில் 2 லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. 1 லட்சம் பேர் வாக்கே அளிக்கலை. அப்போ இந்த போட்ட 2 லட்சம் பேரில் யார் 75,000 ஓட்டு வாங்க போகிறாரோ அவர் ஜெயிச்சிருவார் பார்த்தீங்கன்னா. அப்போ மீதி ஓட்டெல்லாம் ஓட்டு போடாதவங்களுடைய எண்ணிக்கை என்ன? அது 1 லட்சம் பேர். ஓட்டு போடவே வராதவங்க எண்ணிக்கை. ஜெயிக்கிற வேட்பாளர் வாங்குகிற ஓட்டை விட ஓட்டு போடாதவருடைய வாக்கு அதிகமாக இருக்குது. இதான் சிக்கல் இருக்குது இந்த முறையில். இப்படி மாறி விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை வந்தால் போடுற ஒவ்வொரு ஓட்டுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்குங்கிற நிலைமை அப்போ நம்ம ஏற்படுத்த முடியும். தேர்தலில் நிற்கிற எந்த வேட்பாளரையுமே நான் வந்து தேர்ந்தெடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு புதிய முறையாக 49O வந்தது. இந்த 49O வந்ததுலேருந்து எல்லா மக்கள்கிட்டையும் நேரடியாக போய் தீவிரமான யாருக்கும் ஓட்டு போடாதீங்க, 49Oவுக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தீவிர பிரச்சாரம் பண்ணவர் தான் ஞானி. என்னதான் மக்கள்கிட்ட போய் நேரடியாக வந்து எலெக்ஷனில் நின்று எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாலும் ஞானி வந்து பழைய கொள்கையிலேருந்து அவர் மாறவே இல்லை. இன்றைக்கும் அவர் வந்து 49O வந்து ஆதரிக்க தான் செய்கிறார். நான் வந்து தேர்தல் ஒரே ஒரு தேர்தல் தான் நடக்கணும், வேறு எந்த தேர்தலுமே அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது என்னென்னா உள்ளாட்சி தேர்தல் மட்டும்தான். அதுக்கு மேலே தேர்தலே அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. காரணம் என்னென்னா, அப்படி வச்சிங்கன்னா தான் நீங்கள் அது சோனியா காந்தியாக இருந்தாலும், நரேந்திர மோடியாக இருந்தாலும், ராகுல் காந்தியாக இருந்தாலும், கருணாநிதியாக இருந்தாலும், ஜெயலலிதாவாக இருந்தாலும் ஒரு வார்டில் அந்த மக்கள் மத்தியில் போய் வேலை செஞ்சால் தான் அவங்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படிங்கிற நிலைமையை உண்டாக்க முடியும். அப்போ வார்டு உறுப்பினர் நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா, சென்னை நகரத்தை எடுத்துக்கங்க, எவ்வளோ வார்டு இருக்குது, அத்தனை கவுன்சிலர் தேர்ந்தெடுத்தாச்சு. அந்த கவுன்சிலர்கள்லேருந்து சென்னை நகரத்துக்கான 7 எம்எல்ஏக்களை அவங்கள்லேருந்து 7 பேர் அமிச்சா போதும். அப்படி அதுலேருந்து 7 எம்எல்ஏக்கள் போனாங்கன்னா அதுதான் அடுத்த கட்ட எம்எல்ஏ. அந்த 7 எம்எல்ஏ இவங்க போகும்போது இந்த 7 கவுன்சிலர் பதவிக்கு 2வது இடத்துக்கு வந்தவங்கள கவுன்சிலராக தேர்தலில் வந்தவங்கள ஆக்கிடலாம்.
இந்த 7 பேர் எம்எல்ஏவாக போயிடலாம் சென்னை நகரத்துக்கு. அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா இப்படி உள்ளாட்சியிலேருந்து வந்தவங்கலேருந்து தான் மொத்தம் 234 எம்எல்ஏவே நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். இந்த 234 எம்எல்ஏக்கள்லேருந்து மத்தியில் மாநிலங்களவைக்கு இத்தனை எம்பின்னு அனுப்புகிறோம். அந்த எம்பிக்கள்லேருந்து பிரதமரை தேர்ந்தெடுத்தால் போதுமானது. இந்த முறைக்கு போயிட்டோம்னா அடிமட்டத்தில் வேலை செய்யாமல் எந்த அரசியல்வாதியும் மேலே போக முடியாது. ரௌத்திரம் பழகு.